Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 12th standard biomax group ஓட study plan பார்க்கலாம். நமக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ ஒரு சில ஸ்கூலில் இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, சில டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா குவார்டர்லி ஸ்டடி பிளான் வந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, நம்ம ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆகஸ்ட் இன் பிட்வீனில் வந்து நம்ம வந்து இந்த பிளானை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன் திங் பார்த்திங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகுது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். ஸோ அவங்களும் யூஸ் ஆகிற மாதிரி. செகண்ட் திங் வந்து இப்போ நாம் மிட்டம் முடிச்சிருக்கவங்களும் வந்து போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் நாளைக்கு அந்த லெசன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஒரு ஆகஸ்ட் 10th ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம் எழுதணும் இல்லைங்களா, அந்த லெசன்ஸை அப்படியே ரிவைஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் பார்த்துடலாம். தமிழில் இயல் 1, 2, 3, அந்த தேர்ட் இயல் பார்த்திங்கன்னா நியூவாக கொடுத்துருக்க இயல். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா யூனிட் 1, 2, 3 and 4. ஸோ 3 and 4 2 யூனிட்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க குவார்டர்லிக்கு. ஸோ 2 யூனிட் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு 2 days கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு 1 day அந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் பார்த்திங்கன்னா 3 சாப்டர் இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 5 days கொஞ்சம் அப்படி இப்படி ஓவர்லேப் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு சில டேஸில் ஒரு 5 days மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் 2 எக்ஸசைஸாக. மற்றபடி நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற சாப்டர்ஸ்க்கு எல்லாமே ஒன்றுத்துக்கும், அதாவது 4.1னா எக்ஸாம்பிள் சம்க்கு ஒரு நாள், எக்ஸசைஸ் சம்க்கு ஒரு நாள் கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான டேஸ் நம்ம அலாட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணக்கூடிய லெசன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 day கொடுத்துருப்போம். நியூவாக இன்ட்ரடியூஸ், அதாவது குவார்டர்லி போர்ஷனாக நியூவாக வர லெசனுக்கு வந்து 2 days கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ தமிழில் இயல் 3 வரைக்கும், இங்கிலீஷில் யூனிட் 4, மேக்ஸ் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6. ஓகேங்களா. ஃபிசிக்ஸில் யூனிட் 1 to 6 யூனிட்ஸ், 1, 2, 3, 4, 5, 6. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3, 4, 6, 7, 8, 11, 12. அதாவது பயாலஜியில் பாட்டனியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, அதில் 4, 5 வந்து நியூவாக வந்து ஆட் ஆகிற சாப்டர்ஸ். ஜுவாலஜி பார்த்திங்கன்னா சாப்டர் 8 வரைக்கும், இதில் வந்து 6, 7, 8 இந்த 3 சாப்டர்ஸ் வந்து நியூவாக இப்போ குவார்டர்லிக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து எய்தர் ரஃப் நோட்டில் எழுதிக்கோங்க, அப்படி இல்லையா கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒன் திங், மேம் என்னால் இன்றைக்கி வந்து சம்வாட் ஒர்க்ஸ், ஸ்கூல் ஒர்க்ஸ் அதிகமாக இருந்தது, கிளாஸ் ஒர்க்ஸ் அதிகமாக இருந்தது, ஹோம் ஒர்க் அதிகமாக இருந்தது, இல்லை டியூஷனுக்கு போகணும், இந்த மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா, என்ன பெண்டிங், எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த சண்டேஸ் இருக்கு இல்லையா, அந்த சண்டேஸில் வந்து அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த வீக்கெண்டில் அந்த வீக்குக்கான போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜூலை 24 நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழும் மேக்ஸும் கொடுத்துருக்கேன். தமிழ் ஆல்ரெடி இயல் 1 நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1. தென் ஜூலை 25 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.2, இதுவும் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதுனால 1 day. ஜூலை 26 பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.3. நான் இதுதான் 5 days அட்ஜஸ்ட் பண்ணேன் இல்லையா, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க சாப்டர்ஸுன்றதுனால நம்ம 1 dayலே 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். 1.3 ஒன்று, 3.1 ஒன்று. ஜூலை 27 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட்டு மிட்டம் முடிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. லெசன்ஸ் எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த டைம் உங்களுக்கு வந்து 2 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நான் சொல்லலை, ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் நம்ம இதை கொஞ்சம் ரிலாக்ஸாக முடிக்கணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அதனால் நான் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஜூலை 27 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4 அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.2. ஜூலை 28 வந்து பாட்டனியும் மேக்ஸும், பாட்டனியில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.5, எக்ஸசைஸ் 3.3. தென் ஜூலை 29 ஜுவாலஜி மேக்ஸ், ஜுவாலஜியில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.6ம் எக்ஸசைஸ் 3.4. அண்ட் தென் ஜூலை 30 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 2, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.7 அண்ட் எக்ஸசைஸ் 3.5.
ஜூலை 31 பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியும் மேக்ஸும். ஜுவாலஜி யூனிட் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.1 அண்ட் எக்ஸசைஸ் 3.6. ஸோ இதோட இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து முடிஞ்சிடுது. சரிங்களா? இந்த 5 days கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இது கூட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்றதுனால தான் நான் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன். ஈவன் சண்டேஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு சண்டே அந்த எக்ஸசைஸ் வந்து ஆட் பண்ணலான்ட்டு. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து அந்த 3rd சாப்டரில் ஒரு வீக் சண்டே 3.1 முடிப்பீங்க, இன்னொரு வீக் 3.2. அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சண்டேஸில் இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒரு சண்டே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லையா இது ஸ்டார்டிங்கில் ஓகே மேம் இது கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து ஆகஸ்ட் 1 வீக். ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் மேக்ஸும். ஃபிசிக்ஸில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.2. ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா பாட்னி மேக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.3. இப்போது நமக்கு வந்து இந்த சண்டே வருதா, இப்போது ஜூலை 27லேருந்து இந்த சண்டே வரைக்கும் நம்ம எதாவது பெண்டிங் விட்டுருந்தோம்னா இந்த சண்டே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த வீக் முடியுதா, அதில் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருக்கணும், அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 4 எக்ஸசைஸ் 2.4 மேக்ஸ். ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.5. இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஒரு எக்ஸசைஸ் தான். ஆகஸ்ட் 5ல் பாட்டனி அண்ட் மேக்ஸ். பாட்டனியில் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் வந்து 2.6 எக்ஸசைஸ் சம் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி மேக்ஸ். ஜுவாலஜியில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.7 வித் எக்ஸாம்பிள்ஸ். ஆகஸ்ட் 7 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 2 மேக்ஸ் வந்து 2.8 வித் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.1. இது 4.1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சண்டே ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 5 மேக்ஸ் வந்து 4.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ ஒன் டே வந்து நம்ம என்ன கொடுத்துட்டோம், 4.1ஓட எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்கோம். நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற சாப்டர் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒன் டே கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.2. ஆகஸ்ட் 11 பாட்டனி அண்ட் மேக்ஸ். பாட்டனியில் யூனிட் 4 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 4.2. ஆகஸ்ட் 12 ஃபிசிக்ஸும் மேக்ஸும். ஃபிசிக்ஸில் யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.3. தென் ஆகஸ்ட் 13 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.3ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 14 ஜுவாலஜி அண்ட் மேக்ஸ். ஜுவாலஜியில் யூனிட் 6 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.4. ஆகஸ்ட் 15 பாட்னி மேக்ஸ். பாட்னி யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.4ஓட எக்ஸாம்பிள்ஸ். ஆகஸ்ட் 16 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.5ஓட எக்ஸசைஸ் சம். அடுத்து ஆகஸ்ட் 17 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.5ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 18 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.1. ஆகஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும். கெமிஸ்ட்ரி யூனிட் 8 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 20 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 6 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.2. ஆகஸ்ட் 21 கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.2 எக்ஸசைஸ் 5.2 இல்லையா, இப்போ 5.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா பாட்னியும் மேக்ஸும். பாட்னி யூனிட் 5. ஸோ இதுக்கெல்லாம் 2 days கொடுத்துருக்கோம். நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆன சாப்டர்ஸ்க்கு எல்லாமே 2 days. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.3. அடுத்து ஆகஸ்ட் 23 ஜுவாலஜி மேக்ஸ். ஜுவாலஜியில் யூனிட் 6 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.3. ஆகஸ்ட் 24 பாட்னி மேக்ஸ். பாட்னியில் யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.4ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். ஸோ இதை நீங்கள் இந்த வீக் முடிச்சிட்டிங்கன்னா அதை டிக் போட்டுக்கோங்க, இல்லை ரிமைனிங் ஏதாவது இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. அந்த வீக்கெண்டுக்குள்ளே அந்த வீக்குக்கான போர்ஷன் முடிச்சிடணும். ஓகேவா? இது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் நிறைய ஒர்க்ஸ் இருந்தாலும் அந்த வீக்கெண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாகிடும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து எல்லா லெசன்ஸோட புக் பேக் எக்ஸசைஸ் கைடில் இல்லாமல் புக்லேயே மார்க் பண்ணுற மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டே டு டே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பிடிஎஃபோடு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 25 ஜுவாலஜி அண்ட் மேக்ஸ். ஜுவாலஜியில் யூனிட் 7 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.4. ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 3 இதுக்கு 2 days கொடுத்துருக்கோம். மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.5.
August 27 English Max. Englishல Unit 3 Max வந்து example 5.5. August 28 பார்த்தீங்கன்னா Chemistry Max. Chemistryல Unit 6 Max வந்து exercise 6.1. August 29 Zoology Max. Zoologyல Unit 7 Max வந்து example 6.1 ஓட example sums. August 30 பார்த்தீங்கன்னா Chemistry Max. Chemistryல Unit 7 Max வந்து exercise 6.2. August 31st Zoology Max. Zoology Unit 8 Max வந்து example 6.2 ஓட example sums. September 1 பார்த்தீங்கன்னா English Max. Englishல Unit 4 Max வந்து exercise 6.3. September 2 பார்த்தீங்கன்னா Physics Max. Physicsல அதாவது இங்கே remaining ஏதாவது இருந்ததுன்னா Physicsல Unit 1ல இருந்து ஏதாவது remaining lessons இருந்தால் complete பண்ணிடுங்க. Max வந்து example 6.3. Then September 3 வந்து Zoology Max. Zoologyல Unit 8 Max வந்து exercise 6.4. September 4 பார்த்தீங்கன்னா Zoology Max. Zoology Unit 4 Max வந்து example 6.4. Then September 5 Physics Max. Physics ஆல்ரெடி நம்ம பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இல்லை எனக்கு வந்து இன்னும் தேவைப்படுது நாள் அப்படின்ற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.5. இல்லைனா ஃபிசிக்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதுனால இங்கே வந்து ஏதாவது பெண்டிங் வச்சுருப்பீங்களே அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எழுதிக்கலாம். செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.5 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 7 பாட்னி மேக்ஸ். பாட்னியில் ஏதாவது பெண்டிங் லெசன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு சப்ஜெக்ட்ஸ். மேக்ஸ் வந்து 6.6 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 8 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12 அண்ட் தென் மேக்ஸ் 6.6 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 9 ஜுவாலஜி மேக்ஸ். ஜுவாலஜி வந்து யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.7. செப்டம்பர் 10 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 11 மேக்ஸ் வந்து 6.7 ஓட எக்ஸாம்பிள்ஸ். தென் செப்டம்பர் 11 வந்து கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் ஏதாவது பெண்டிங் லெசன்ஸ் இருந்ததுன்னா அதை முடிச்சிருங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.8. செப்டம்பர் 12 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.8. எக்ஸசைஸ் 6.8னா அடுத்த எக்ஸாம்பிள் 6.8. செப்டம்பர் 13 ஜுவாலஜி மேக்ஸ். ஜுவாலஜியில் ஏதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன்ஸ் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.9. செப்டம்பர் 14 பாட்னி ஏதாவது ரிமைனிங் லெசன்ஸ் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.9. ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீன் நம்ம எவ்ரி சண்டேஸோ ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பிகாஸ் ஒரு இப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்குமே நம்ம வந்து 5 to 7 கொஷின் பேப்பர் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 5 கொஷின் பேப்பர் ஆகுது. மேக்ஸிமம் மினிமம் 5 கொஷின் பேப்பர், மேக்ஸிமம் 8 கொஷின் பேப்பராவது நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன் பிட்வீனில் இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷனும் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.